ഏട്ടാ മെയ് 4 ഇലക്ഷൻ റിസൾട്ട് ആണ് തമിഴ്നാട്ടിലെ അല്ലേ? അപ്പോ ആരാ വിജയിക്കുന്ന താങ്കൾ ഉദ്ദേശിക്കുന്ന? അറിയില്ല. ഇപ്പൊ എക്സിറ്റ് പോൾ വന്നപ്പോ ചിലതിൽ പറയുന്നത് നമ്മുടെ TVKക്കാണ് കുറച്ചുകൂടെ മുൻതൂക്കം എന്ന് പറയുന്നുണ്ട്. ഇപ്പോ 98 മുതൽ 120 സീറ്റ്സ് വരെ പ്രൊഡിക്ഷൻ വരുന്നുണ്ട്. DMK അതിൽ കുറവാണ്. അപ്പോൾ മേ ബി ഒരു ചാൻസ് TVKക്ക് ഉണ്ടാവാൻ ചാൻസസ് ഉണ്ട്. പക്ഷെ വേറെ സോഴ്സസ് പറയുന്നത് 18 സീറ്റൊക്കെ കിട്ടുള്ളൂ എന്ന് പറയുന്നുണ്ട്. അപ്പോൾ എനിക്ക് തോന്നുന്നു പിന്നെ ബാക്കിയുള്ള ഈ സോഷ്യൽ മീഡിയ പരമായിട്ടും പിന്നെ ബാക്കിയുള്ള കുറേ ഞാൻ തന്നെ എൻ്റെ ഓഫീസിൽ വർക്ക് ചെയ്യുന്ന ബാക്കി നൈബേഴ്സിനൊക്കെ ചോദിച്ചപ്പോൾ ഇവിടെ ലോക്കൽ നേറ്റീവ് ചോദിച്ചപ്പോൾ അവർ ഫുള്ള് സപ്പോർട്ട് വിജയിയെ കൊടുത്തേക്കുന്നത്. മേ ബി TVK വരാൻ ചാൻസ് ഉണ്ട്. அதில் மே 4 எலெக்ஷன் ரிசல்ட் யார் வின் பண்ணுவாங்க, யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு ஆசைப்படுறேன், யார் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறீங்க? ஜெயிக்கணும் ஆசைப்படுறேன்னா விஜய் தான் ப்ரோ. ஆனால் எக்ஸிஸ் போல் இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா டிஎம்கே வர மாதிரி தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சது என்ன பார்த்தோம்னா வெயிட் பண்ணி பார்க்கலாம். யார் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? வரக்கூடாதுன்னா எப்படி சொல்கிறது, யார் வந்தாலும் ஏமாற்றம் செய்வாங்க, நல்லது பண்ணுவாங்க. அது பார்க்கலாம். யார் வந்தாலுமே எதுவும் பெருசாக எடுத்து போகிறதில்ல. யார் வந்தாலும் சரி, ரெண்டுமே இருக்கும், நெகட்டிவ் இருக்கும், பாசிட்டிவ் இருக்கும். அது நீங்கள் யார் வந்து பண்ணுறதை பொறுத்து தான் முடிவு பண்ண முடியும். ஒரு வாய்ப்பு தான் கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு பார்ப்போம். அதான் ஜெயிக்கணும்னு ஆசை இருக்குன்னா விஜய் தான். ஆனால் இப்போ நிலைமை பார்த்தா டிஎம்கே ஜெயிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஒவ்வொரு வாட்டியும் வந்து நம்ம கிளியராக சொல்ல முடியும் இவங்க தான் சொல்லிட்டு, பட் இந்த வாட்டி சொல்ல முடியாது. எல்லாமே சேலஞ்சிங்காக இருக்கும், டஃப்பாக தான் இருக்கும். நாளைக்கு ஒரு 12 மணிக்கு மேலே தான் தலையெழுத்து தெரியும், ஓரளவுக்கு தெரியும். அதனால் நம்ம யாருன்னு அவ்வளோ சீக்கிரம் இந்த வாட்டி கணிக்க முடியாது. எல்லாமே ஒரு சேலஞ்சிங்காக தான் இருக்குது, இந்த வாட்டி டஃப்பாக இருக்குது. நீங்கள் மேடம்? நான் எனக்கு பிஜேபி அலையன்ஸ்னால ADMK வரணும்னு நினைக்கிறேன். நீங்கள்? எனக்கு தெரிஞ்சு DMK வரும். DMK இருக்கிறது வேற, வரக்கு அந்த ப்ரெடிக்டபிள் வந்து DMK. அப்படி சொல்றீங்க? தம்பி நீங்க? பிஜேபி. நாங்க பிஜேபி ஃபேமிலி, அதனால பிஜேபி எங்களுக்கு வந்தா ஓகே. அப்படி இல்ல, பிஜேபி அலையன்ஸ் ADMK. ADMK ஃபர்ஸ்ட் நான் சொல்லிட்டேன். ADMK. மேடம், மே 4 எலெக்ஷன் ரிசல்ட் யார் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? யார் வின் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க? மேபி TVK, விஜய். சார் நீங்க? கண்டிப்பாக ஒரு சேஞ்ச் எவ்ரிபடி இஸ் எக்ஸ்பெக்டிங். தமிழ்நாடு மக்கள் எல்லாருமே விரும்புகிறாங்க. லெட்ஸ் ஹோப் ஃபார் விஜய் டு கம். நீங்க? TVK தானே. நீங்க சார்? TVK தான். காரணம் நம்மளுக்கு சேஞ்ச் ஆகணும். ஒரே இது பார்த்தாச்சு, இப்போ புதுசா அவங்க வர்றவங்களுக்கு நம்ம ஒரு சான்ஸ் கொடுக்குற மாதிரி ஏதாவது சேஞ்ச் பண்ணலான்ட்டு. யார் வரக்கூடாதுன்னு அது எப்படி சொல்ல முடியும்? Controversies get developed. So two choices we are expecting with the exit poll. என்ன predict பண்றோம்னா, if in case ADMK leads and they are looking for a support, TVK வந்து alliance வச்சு they both can do it. At least Vijay should get a deputy CM because of the crowd and the fan base. பாப்பா, மே 4 வந்து எலெக்ஷன் ரிசல்ட் தமிழ்நாட்டுல யார் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க, ஆசைப்படுறீங்க? TVK. ஏன் அப்படிங்களா? ஏன், என்ன காரணம்? எனக்கு விஜயோட பாட்டு பிடிக்கும். அவங்க இந்த மாதிரி டான்ஸ் பண்றது, அப்புறம் அவங்க மூவி பண்றதுலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியா? அவர் வந்தா நம்ம தமிழ்நாட்டுல ஏதாவது நல்லது பண்ணுவாரா? கண்டிப்பா நல்லது பண்ணுவார் இல்ல? குழந்தைங்களுக்கெல்லாம் ஏதாவது நல்லது பண்ணுவாரு, நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுப்பாரு இல்லையா? ஸ்போர்ட்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கி கொடுப்பாருல்ல? ஓகே. யாரு வரக்கூடாது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? DMK. என்ன காரணம்? எனக்கு DMK பிடிக்காது. அவங்க வந்து எனக்கு தெரியவே தெரியாது அவங்க யாருன்னு. அப்படியா? அப்படின்னா நீங்க விருப்பப்படுறீங்க இல்லையா TVKன்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு ஏதாவது விஷ் பண்றீங்களா? நாளைக்கு வின் பண்ணணும் அப்படின்னு ஏதாவது விஷ் பண்றீங்களா? விஷ் பண்ணுங்க. குட் லக். ஓகே, TVK ஆல் தி பெஸ்ட் இல்லையா? அப்படி சொல்லலாமா? சொல்லுங்க. ஆல் தி பெஸ்ட் TVK. ஓகே, தேங்க் யூ. வெல்கம்.